சார் மகாலிங்க சார். சார் மகாலிங்கம் சார். தலைவர் அவரு மகாலிங்கம் சாருக்கு ஆடியோக்கான சிம்பிளே இல்ல. சம்திங் ப்ராப்ளம் ஒரு மொபைல்ல இருக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு ஹெட்போனை சரியா சொருகாம இருக்கிறாரா இல்ல ஹெட்போன் போட்டுக்காரான்னு தெரியல. ஆடியோக்கான சிம்பிளே அவருக்கு காமிக்கல, அதனாலதான் அவரால் பேச முடியல. ஓகே தலைவர், அதனால கேட்டேன். இப்ப வந்துடுறேன்றாரு. சரி, நம்ம ரோட்டரி பிரேயர் நீங்க வச்சிட்டீங்களா? ரைட். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்காக. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் டி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று இந்த திட்டத்தில் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்டி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் மகாலிங்கம் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் மரிய சூசை ராஜ் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் ஐயா அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அனைவருக்கும்
இதற்கு மேலாக இந்த திட்டத்திலே இணைந்து நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நல்ல நிகழ்ச்சியாக மாற்றி எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தலைவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாவ மந்திரம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு
வணக்கம். திரையில் நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்தவர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கும் மற்றும் கண்களுக்கும் உண்டான பயிற்சிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிக்கிறோம். மனம் எங்கு செல்கிறதோ அங்கு காற்று செல்லும். காற்று செல்லும் இடத்திற்கு நம்முடைய ரத்தம் செல்லும். ரத்தம் செல்லும் இடமெல்லாம் வளர்சிதை மாற்றம் நடந்துவிடும். அந்த இடம் தூய்மை அடையும், வலிமை அடையும், உறுதி அடையும். அடுத்து 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2
4 5 1 2 4 5 1 2 5 1 2 3 4 5 போய் ஏற்கனவே கைகளுக்கு உண்டான பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் நீங்க பயிற்சிக்கு முன்னாடியோ அல்லது மற்ற நேரங்களிலேயோ நீங்க அவசியம் செய்யுங்க. அது முக்கியமான பயிற்சி, அவசியமான பயிற்சி, எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சியாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவசியம் நீங்க அது பண்ணிருங்க. இப்போ கைகளிலேயே கவனத்தை வைத்து அந்த இடத்துக்கான காற்று பரவி இருக்கும், ரத்தம் அந்த இடத்திற்கு சென்றடைந்திருக்கும், அந்த இடங்கள் முழுவதும் தூய்மை அடையும். அதோடு ராஜ உறுப்புகளுடைய சக்தி ஓட்டம் கைகளில் உள்ளது.
கால்களிலும் உள்ளது, காதுகளிலும் உள்ளது. அதனாலதான் தோப்பு கரணம் பிடிச்சு கொள்ளும் பொழுது நம்ம இதை தூண்டி விடுறோம். ரொம்ப முக்கியமான பகுதி இந்த காது. நம்ம உள்ள இருக்கிற போது இந்த காது வடிவத்தை தான் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிறுநீரகத்தினுடைய வெளியூர். சிறுநீரகம் தான் நம்முடைய கர்ப்பப்பையும் பராமரிக்கும். அதனால காது, இந்த கைகள், உள்ளங்கைகளுடைய நிலை, அதே போல இந்த கால்கள், 2 கால்களுடைய குதிகால், பாதம், உள்ளங்கால், விரல்களுடைய பகுதி உட்பட. அடுத்து கண்களுக்கு உண்டான பயிற்சி. நல்லா திறங்க, நல்லா திறந்து இருக்க மூடுறோம். 1 2 1. நல்லா இருக்க மூடுங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியேறிடும். நல்லா இருக்க மூடும் பொழுது 1 2 1 2 1 2 1. ஓய்வு. மேல் கீழ் எந்த அளவுக்கு நல்ல அந்த புருவத்தை மேல உயர்த்தி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு. மேலே தலையை மேல கொண்டு போயிடாதீங்க, இப்படி செய்ய வேண்டாம். கண்கள் மட்டும் மேல போய் வரட்டும். வெளிகள் மட்டும் மேல போய் வரட்டும். ஓய்வு. அடுத்து வலது இடதாக 2. தலையாடக்கூடாதுங்க, கண்கள் மட்டும் போய் வரட்டும். நல்லா கொண்டு போங்க. சைட்ல எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க. உங்களுடைய கண்களினுடைய இயக்கம் மூளையினுடைய இயக்கமாக மாறும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து மேல் வலது, கீழ் இடது, மேல் வலது, அப்படியே 5 முறை சுழற்சி பண்ணுங்க. ஓய்வு. அடுத்ததாக எதிர் திசையில் இடது வலது அப்படியே மேல கொண்டு போய் அப்படியே வட்ட வடிவில் செய்கிறோம். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. கண்களுக்கு உண்டான பயிற்சி மேலும் இணைக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி சூப்பர் பிரைன் யோகா அளிக்க வருகிறார் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். தெரியாது. இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் ஐயா.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்துங்க. இன்னும் இழுங்க. இன்னும் இழுங்க. போதும் போதும். அனைவருக்கும் காலை வணக்கம். 108 பயிற்சி. கைதி நிறுத்த நிலையில் அப்படியே வலங்கால மேல உயர்த்துறோம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக இடுப்பில் கை வைத்து முன்னும் பின்னும் கால்கள் விரிந்த நிலையில் நின்ற நிலையில் ஆழ்ந்த மூச்சுக்காற்று மூச்சுக்காற்றை இழுத்து குனிந்த நிலையில் வெளிவிட்டு உள்ளிழுக்கும் நிலையில் பின்னோக்கி வளைகிறோம். இரண்டு 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. கால்கள் ஒரு அரை அடி கேப்ல இருக்கட்டும். மீண்டும் முன்னும் பின்னும் வந்துட்டோம். இப்ப சைட்ல பெண்ட் பண்ண போறோம். கோணாசனா. அப்படியே கைகளை முடிச்சுக்கிட்டே கைகளை மேல கொண்டு போய் கோடி பிடிச்சுக்கோங்க. காதோடனா சேர்த்து இருக்கட்டும். அப்படியே வலதுபுறமாக பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. மீண்டும் கைகளை மேல உயர்த்துங்க. மூச்சு விட்டு கொண்டே கைகளை மேல உயர்த்தி அப்படியே மூச்சு காற்று வெளியிட்டவாறு இடது பக்கம் பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு காற்றை இழுத்தவாறு வெளி மேல வந்துட்டோம். மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகளை கீழே கொடுத்துட்டோம். சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக கால்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். தோள்பட்டையிலிருந்து முழங்கை விரல்கள் பகுதிக்கு சேர்த்து ஒரே பயிற்சியை செய்ய போறோம். கைகளை முன்னாடி நீட்டிக்கோங்க. வலது கை திருப்பிக்கோங்க. இடது கை கோட்டு குடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இடது கை திருப்பிக்கிறோம். வலது கை கொண்டு கோட்டு பிடிச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக அப்படியே மூச்சு காற்றை அப்படி கைகளை போட்டு நெஞ்சு பகுதியில் வச்சுக்கிறோம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் நெஞ்சு பகுதியை நோக்கி முன்னாடி நீட்டுறோம். மூச்சு காற்றை வெளியிட்டவாறு கைகள் நெஞ்சு பகுதிக்கு வருது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கழுத்து பகுதியை நோக்கி நீட்டுறோம். கைகளை நீட்டிக்கிறோம். மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் நெஞ்சு பகுதிக்கு வருது. அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் தலைப்பகுதிக்கு மேலே போகுது. இப்ப இயல்பான சுவாசத்தில் இருங்க. அப்படியே உங்களுடைய உடம்ப விரல்கள் பகுதியில, கால் பாத விரல்கள் பகுதியில பேலன்ஸ் பண்ணி உடம்பு அப்படியே மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகள் கீழே கொண்டு வந்துடுறோம். சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக ரோப் கர்ணத்துக்கு போறோம். வலது கை இடது காதை பிடிக்குது, இடது கை வலது காதை பிடிக்குது. நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். கால்கள் ஒரு அரை அடி கேப் வச்சுக்கோங்க. ஒன்று, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக காதுகளை மாத்தி கைகளை மாற்றி போறோம். இடது கை ஃபர்ஸ்ட் வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது. நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். ஒன்று, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி. உடலை நேராக வைத்து இரு கைகளையும் நெஞ்சுக்கு பகுதியில் வைத்து மெல்ல தொடங்குகிறோம். முன்னாடி வரட்டுங்க. பல குழந்தைகளுக்கு பார்த்துக்கிறோம். ஒரு 5th 6th படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த அளவுக்கு வர்றதில்லை. அந்த அளவுக்கு பிராய்லர் கோழி மாதிரி வேன்ல புடிச்சு கொண்டு போடுறது, அப்புறம் கூட்டிட்டு வர்றது. கடைசிக்கு ஒரு விளையாட்டு பயிற்சியாவது நல்லா இருக்குங்க கூட பரவாயில்ல. அந்த ரெகுலரா நாங்க படிக்கிற பொழுது அந்த 3 to 4 விளையாட்டா இருக்கும். மாலை முழுவதும் விளையாட்டு, காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அதனால நீங்க உங்களுடைய குழந்தைகளை நீங்க பாருங்க. கால் முன்னாடி இந்த அளவுக்கு வருதான்னு பாருங்க.
வரதே இல்லைங்க. அதனால நல்ல இந்த கால்கள் உயரும் பொழுதுதான் இந்த கிட்னி எனர்ஜி, சிறுநீரகம் அந்த உற்பத்திக்கானது, அந்த உற்பத்திக்கானதே சரியா இருக்கும். அதனால எங்க இருந்தனாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பகுதி மூலம்தான் தொடங்கும். அப்ப இந்த பகுதிய நல்ல இயக்கமா வச்சிருக்கிற பொழுது உடம்புல கீழையும் சரியா இருக்கும், மேலையும் சரியா இருக்கும், தலைக்கும் சரியா இருக்கும், கால் பாதம் வரைக்கும் சரியா இருக்கும். அதனால பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சியா இருந்தாலும் ரொம்ப உபயோகமான பயிற்சி. ஏதோ இதயத்துக்கானது மட்டும் அல்ல, மொத்த உடம்புக்கும் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய பயிற்சி இது. கட்டாயம் உங்க குழந்தைகளை செய்து பாருங்க. நீங்க பள்ளி ஆசிரியர்களா இருந்தா ஸ்டூடெண்ட செய்ய வை. பாருங்க, இப்படி வரணும் பாருங்களேன். அப்படியே வேகப்படுத்துறோம், அப்படியே நல்லா வேகப்படுத்துறோம். மெதுவா மெல்ல அடுத்து பாருங்க. குழந்தைகளா இருந்ததுன்னா நல்லா இப்படி குதிக்க வைங்க. அடுத்து பக்கவாட்டில் அப்படியே படுத்துருங்க. படுத்து இதயத்தின் மேல் கைகளை வைத்து இதயம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை ஓய்வெடுக்கிறோம். மூச்சுக்காற்றே கவனிங்க. வயிறு மேலும் கீழும் போய் வர்றதுதான் முறையான மூச்சு. அடுத்து வலது கால் ஒரு 10 வினாடி இருக்கிறோம். ஓய்வு. இடது கால் ஓய்வு. இரண்டு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம்.
மெல்ல மேலும் கீழும் போய் வாங்க. அப்படியே மெல்ல கட்டாயம் எல்லாரும் இந்த ஒரு பயிற்சியாவதும் உங்களுடைய குழந்தைகள் படுக்கையிலிருந்து மேல வரும் பொழுது ஒரு நிமிடமாவது அல்லது ஒரு 20 வினாடியாவது இப்படி பிடிச்சிருந்துட்டு மேல வர சொல்லுங்க. அதனால பல நன்மைகள் உண்டு. நீங்க அவசியம் பண்ணுங்க. இது பயிற்சிக்கு முன்னாடியே செஞ்சிடலாம், படுக்கையிலிருந்து மேல எழும்போதே செஞ்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பாம்பாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து இரு குதிகால்களும் பின்னாடி அடிக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே இடதுபுறமாக திரும்பி நீங்க படுக்கையிலிருந்து மேல வரும் பொழுது கூட இப்படி இடதுபுறமாக திரும்பும் பொழுது இந்த வலது நாசியில காற்று ஓடும். அதே போல நீங்க சாப்பிட்டு படுத்தீங்கனாலும் இந்த இடதுபுறமாக தலை வச்சு படுக்கும் பொழுது இந்த வலது நாசியில காற்று ஓடும். இந்த வலது நாசியில காற்று ஓடும் பொழுது ஜீரண சக்தி நல்லா இருக்கும். வெப்பக்காற்று, அதாவது சூரியகளை நேரத்தை பார்த்தோம், அந்த வெப்பம் உள்ள போகும்போது ஜீரணம் நல்லா இருக்கும். இந்த கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு ஒரு சிலை இருக்கும். இப்படி படுத்திருக்கும் பொழுது ரெண்டாவது இந்த இரைப்பை இருக்கு இல்லையா, இந்த சோற்றுப்பை, இந்த இரைப்பையிலிருந்து அப்படியே சிறுகுடலுக்கு போறதுக்கு இது துணை செய்யும். அப்படி கீழே இறங்குறத உணரலாம் நீங்க. அப்படிப்பட்ட ஒரு சொகுசான நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலை செய்து பாருங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அப்படி இடதுபுறமாக அப்படியே மேல எழுந்து வர்றோம். இயல்பாவே குழந்தைகள் படுத்திருக்கும். ஒரு சில குழந்தைகள்லாம் அது உடம்பு தன்னைத்தானே புரட்டி போட்டுக்கும். நீங்க ஒரு செயற்கையா கூட இப்படிதான் படுக்கணும் அப்படின்னு படுத்தா கூட, ஆனா உடம்புக்குன்ட்டு ஒரு தேவை இருக்கு. தேவை இருக்கிற போது அதுவாக புரட்டுக்கும். இப்போ ஒரு இடத்துல வலிக்குதுன்னா கூட மனசு சொல்லாமே கை போயிடும், இந்த இடத்துல நீவி விடும். இதுதானுங்க அக்கு பஞ்சரு. இந்த இடத்துல வலிக்குதுன்னா இந்த இடத்துல நீவி விடும். அந்த இடத்துல சக்தி வட்ட பாதையை அது ஒழுங்குபடுத்திக்கும். இப்படி உடம்பு தன்னைத்தானே செயல்பட்டு தன்னைத்தானே குணப்படுத்திக்கூடிய ஆற்றலுடைய நல்ல செயல் 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 தான். அது உடம்பு வேண்டியது இருக்குது, கலந்துக்க வேண்டியது. ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். கிரியையில 2 நாஸ் வழியாக வெளியேற்றிக்கிட்டே இருந்தோம். இப்படி வெளியேற்றணும், இப்படி வெளியேற்றணும். இப்ப பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. நான் ஒரு முறை செய்கிறேன். இங்க பாருங்க, இடத்துல வெளியேற்றிட்டு உள்ள இருக்கிற
உள்ள எடுத்துட்டு இதை அடைச்சிட்டு வலதுல வெளியேத்துற. அடுத்து வலதுல உள்ள ஏத்துற, இடதுல வெளியேத்துற. சுழற்சி முறையில இடதுல உள்ளிழுத்து வலதுல வெளியேற்றுறோம் 2. மறுபடியும் வலதுலயே உள்ளிழுத்து இடதுல வெளியேற்றுறோம். அப்போ உள்ளிழுப்பது 1, வெளியேற்றுவது 2, மறுபடியும் உள்ளிழுப்பது 3, வெளியேற்றுவது 4. உள்ளிழுக்கிறோம், வலதுல வெளியேற்றுறோம், வலதுல உள்ளிழுக்கிறோம், இடதுல வெளியேற்றுறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை செய்து பாருங்க. 1 பாருங்க, 2 வெளியேற்றுறேன், 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஓய்வு. கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 2. ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. நீண்ட காற்று இழுத்த பிறகு இரு காதுகளை மலைத்துக் கொள்கிறோம்.
அப்படியே கண்களை மூடி உடல் நேராக வைத்து நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் அந்த நிலையிலே உங்களுடைய சுவாச ஓட்டத்தை கவனிக்கிறோம். சுவாச ஓட்டமே உயிரோட்டம், சுவாச ஓட்டமே மன ஓட்டம். மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவதற்கு அற்புதமான, அருமையான, எளிமையான பயிற்சி இந்த சுவாசத்தை கவனித்தல் முறை. எக்காரணத்தை கொண்டும் கண்கள் திறந்து இப்பயிற்சியை செய்தால் குற்றமில்லை, எதிர்வினை ஒன்றும் ஆற்றாது. ஆனாலும் கிடைக்க வேண்டியது முழுமையாக கிடைக்காமல் போய்விடும். ஆகையால் கண்களை மூடி செய்வோம். கண்களை மூடும் பொழுது கவனம் வெளிச்செல்லாது. உள் நிலைக்கு, நமக்குள் கடந்து போவதற்கு அது பயன்படும். நீங்கள் பிறவி பயன் அடைய வேண்டுமானால் இப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு இப்பயிற்சி நமக்கு துணை செய்யும். எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு பொக்கிஷமான நிலை, ஒரு உயர்ந்த கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் பயிற்சியை விடாமல் செய்யுங்கள், தொடர்ச்சியாக பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். ஒரு வெற்றியாளன் என்பது நிகழ்காலத்தில் அந்த கணத்தில் செயல்படுபவர்கள் வெற்றியாளராக மாறுகிறார்கள். மூச்சோடு இந்த மனமும் பயணிக்கட்டும். மூச்சு அப்படியே முடிக்குவார்கள் வழியாக அப்படியே உள்ளே சென்று, அப்படியே புரோமத்திக்கு பக்கத்தில் சென்று, அப்படியே நுரையீரல் அடைந்து, நுரையீரலுக்கு வரும் அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டு, அதற்கு இருக்கக்கூடிய தேவையில்லாதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வெளியேறுகிறது. மீண்டும் தூய்மையான காற்று உள்ளே சென்று அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டே உள்ளது.
ஒவ்வொரு நிமிடமும் 17 முறை 18 முறை நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரே நிலை இந்த சுவாசமே, மூச்சு, காற்றே. அக்காற்றுக்கு இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதை கடவுளாக வணங்குகிறோம். உள்மூச்சு, வெளிமூச்சு. இரவு நேரங்களில், ஓய்வான நேரங்களில் அல்லது பயிற்சிக்கு முன்பாக அமர்பவர்கள் இப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். காலையில் ஒரு 5:15 மணிக்கே அமர்ந்து இப்பயிற்சியை நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா மேலும் உங்களுக்கு நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்பாக அமையும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். பட் அவங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதுதாங்க ஒரு சுவாரஸ்யமே அடங்கிருக்கு. வேலைக்கு நேரம் தவறாம பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு கிளாக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவலோட வாங்க ஷோடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இது மருந்தில்லா மருத்துவம். அதாவது தண்ணியை ஊத்தி வாய் கொப்பளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குடலை கொப்பளிப்பதற்கு, சுத்தம் செய்வதற்கு ஒரு முறை, அதற்கு பெயர் இனிமா என்று பெயர். இதுக்கு ஒரு டப்பா ஒண்ணு இருக்கு, இதுக்கு பேர் தான் இனிமா கேன் அப்படின்னு பேர். இந்த இனிமா கேன் அருகில் உள்ள இயற்கை வைத்திய அங்காடி, சாலை, இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கும். இனிமா அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கலாம். இந்த டப்பாக்கு பேர் தான் இனிமா கப்பு. இதை எப்படி பயன்படுத்துறது, இதனால என்ன நம்மளால லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இனிமா கப்பு பாத்தீங்கன்னா, இது ஒரு கப் இருக்கும், அதுல ஒரு பைப் இருக்கும், கீழே ஒரு நாசல் இருக்கும். இது காலையில நாம எந்திரிச்சோன்ன சாதாரணமா மலம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் முறை மலம் போயிட்டு வந்துடணும். 2வது முறை ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பாத்ரூம் போயிட்டு இந்த கேனை நம்ம இங்க ஒரு ஆணில மாற்றுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, நம்ம பாத்ரூம்ல போயிட்டு நம்ம தலை உயரத்துக்கு ஒரு இடத்துல மாட்டிடும் பாருங்க. இதை மாட்டிடுறோம். மாட்டியாச்சு. மாட்டிட்டு இதுல தண்ணி ஊத்தணும். இது பாருங்க, கொதிக்க ஊத்திடாதீங்க. சாதாரண பிளைன் வாட்டர் தண்ணி எடுத்து ஊத்திடணும். ஊத்தணும்னா இந்த சின்ன நாசல் இருக்கு இல்லையா, இது வழியா தண்ணி வெளியே வரும். நம்ம என்ன பண்ணணும், இந்த நாசுல நம்ம ஆசன வாய் இருக்கு இல்லைங்களா, அதுல அப்படியே சொருகிடணும். ஒருவேளை சில பேர்த்துக்கு உள்ள போகாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அது லேசா இதுல தடவிட்டோம்னா கொஞ்சம் உள்ள அமுக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை நீங்க உள்ள அமுக்கணும். இது உள்ள போடணும்னு என்ன ஆகும், இங்க இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது புவியீர்ப்பு விசையில இறங்கி இது வழியா நம்மளுடைய ஆசன வாய் வழியா பெருங்குடலுக்கு போகும். இதனால என்ன பெனிஃபிட், இப்போ தண்ணிய வாயில ஊத்தி கொப்பிடிச்சு துப்புறோம். அதே மாதிரி இந்த தண்ணி நம்ம குடலுக்குள்ள போய் குடல்ல இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணும். இந்த தண்ணி உள்ள போன உடனே மொத்தமா தண்ணி தீர்த்த உடனே நமக்கு தெரியுங்க, குளுக்குளுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். தண்ணி மொத்தமா தீர்ந்த உடனே இந்த நாசில் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், பாத்ரூம்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்.
அந்த தண்ணி உள்ள போய் அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பாத்ரூம் உட்கார்ந்து மலம் கழிச்சோம்னா அந்த தண்ணி குடல்ல இருக்கிற பல வருட குப்பைகளை, கழிவுகளை, வேஸ்டுகளை அதை எடுத்துட்டு வரும். இது மட்டும் வாழ்க்கையில ஒரு யாராவது முதல்ல கொடுத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 50 வருஷம் குப்பை ஒரு கருப்பா கெட்ட நாட்டத்தோட வரும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம உடம்புல அதெல்லாம் இருந்துச்சுன்னு. பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள குப்பையை வச்சிருப்போம், யாருக்கு தெரியும். அந்த குப்பைய நமது உடம்புல இருந்து நீக்குவதற்கு இது ஒரு அருமையான திட்டம். ஒரு சில பேர்த்துக்கு முதல்ல காலை எந்திரிச்சுன்னா மலம் போறீங்க, முதல்லயே மலம் வரல, அப்ப நீங்க முதல் டைம் இதை கொடுக்கலாம். நான் ஏன் 2வது டைம் கொடுங்கன்னு சொல்றேன்னா, பல பேர்த்துக்கு இயற்கையாவே காலையில மலம் வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப அதுல கொண்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா கிளீன் ஆகாது. முதலில் சாதாரணமா மலம் போயிடணும். ஒருவேளை முதல் மலம் ஒழுங்கா வரல, இல்ல வரவே இல்லைன்னா நீங்க இனிமாக ஆரம்பிக்கலாம். இப்படி 5 நிமிஷங்கிறது ஒரு குத்து மதிப்பான கணக்குங்க. ஒரு 3 நிமிஷம் இருக்கலாம், இல்ல 6 நிமிஷம் இருக்கலாம். நம்ம ஒரு டைம் சொல்றோம்னா சில பேர் அப்படிதான் வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டா 5 நிமிஷம். அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கொஞ்ச நேரங்கிறது 5 நிமிஷமா 50 நிமிஷமா நமக்கு தெரியாது. அதனால இது அருமையான திட்டம். இது செஞ்ச என்ன ஆகும், இது செஞ்ச என்ன ஆகும்னா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தம் என்ன ஆகும், அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராது. இப்பெல்லாம் பல பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, இதை கொடுங்க, அதெல்லாம் வராது. 2வது குடல் இறக்கம் சொல்றாங்க இல்லையா, அது வராது. மலச்சிக்கல் இருக்காது. பாருங்க, தோல் வியாதி இருக்குல்ல, தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ், எல்லா தோல் வியாதிக்கும் மலம் ஒழுங்கா போல என்னதான் வரும், மலச்சிக்கல் இருந்தாதான் தோல் வியாதி வரும். அப்புறம் நுரையீரல்ல வியாதி இருக்கு இல்லையா, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, எல்லாத்துக்கு காரணம் மலச்சிக்கல் தான். பாருங்க, குடல் தூய்மையாக இருந்தால் மூக்கு, நுரையீரல், தோல், பெருங்குடல் போன்ற 4 உறுப்புகளில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகும். இதுதான் நான் சொன்னேன். ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, சளி, இருமல், மூக்கு ஒழுகுது, மலச்சிக்கல், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மூக்கு, நுரையீரல், தோல், பெருங்குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளா? சோ இந்த இனிமாவை பயன்படுத்துவதன் மூலியமாக நாம் காற்று சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் எளிமையாக, இயற்கையாக குணப்படுத்த முடியும். சில பேர் சொல்றாங்க இதை டெய்லி பயன்படுத்துங்க வாழ்நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. ஏன் தெரியுமா, சாப்பிட்டா மலம் வரணும், அப்புறம் உடம்பு. இது ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சையை டெய்லி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில முதல்ல இந்த இனிமா கொடுக்கறதா இருந்தா பாருங்க, முதல் 1 மாசம் கரெக்டா கொடுங்க, டெய்லி கொடுங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் குப்பை இருக்கு இல்லையா, 1 மாசம் கண்டினியூஸா கொடுங்க. 2வது மாசம் 1 நாள் விட்டு 1 நாள் கொடுத்தா போதும். 3வது மாசம் வாரத்துக்கு 1 நாள் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா வாழ்க்கை ஃபுல்லா வாரத்துக்கு 1 முறை கொடுங்க. டெய்லி கொடுக்க வேண்டாம், கொடுக்காமே இருக்க வேண்டாம். வாரத்துக்கு 1 முறை கொடுப்பதே சிறந்தது. சில பேர்த்துக்கு இது உள்ள வச்சீங்கன்னா தண்ணி உள்ள போகாது. ஒண்ணு பயப்படாதீங்க, 2 முறை 3 முறை இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க, 1 நாள் போகும். சில பேர் சொல்றாங்க நான் குன்னூர்ல இருக்கிறேங்க, ஊட்டியில் இருக்கிறேங்க, பிரான்ஸ்ல இருக்கிறேங்க, ஜெர்மன்ல இருக்கிறேங்க, குழுன்னு இருக்குதுங்க, இங்க போய் இந்த இனிமா எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி குளிர் கண்ட்ரிகள்ல, ரொம்ப குளிர்ச்சியான ஊர்கள்ல, நாடுகள்ல இருக்கிறவங்க சாதாரண தண்ணி ஊத்துறதுக்கு பொதுவா லேசா சூடு பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், கொதிக்க ஊத்திடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் வெந்துரும். லேசா சூடு தண்ணி தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். இதுல சில பேர் சொல்லுவாங்க அதுல வேப்பிலையை போடணும், அது மாதிரி நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் இருக்குது, இயற்கை வைத்தியம் இருக்குது. நான் சொல்றது ஒரு சிம்பிள் மெத்தட், இதுக்கு அட்வான்ஸ். அதுல சில மூலிகைகளை போடுறது, சில வேப்பிலையை போடுறது, இதெல்லாம் இருக்குது. ஆனா சாதாரண தண்ணி போதுங்க. சாதாரண தண்ணியே சிறப்பாக சுத்தம் செய்யும். செஞ்சு பாருங்க, கண்ணு பளிச்சுன்னு தெரியும், உடம்பு நல்லா இருக்கும், குழுகுலுன்னு இருக்கும். ஆனா இந்த இனிமா கொடுக்கறத இரவுல கொடுக்க வேண்டாம். மழை பெய்யும் பொழுது ரொம்ப கூலிங்கான டைம்ல பண்ணாதீங்க. ஏன்னா இனிமா கொடுக்கறதுங்கிறது கூலிங். ஒரு கூலிங் இன்னொரு கூலிங்கோட சேர்ந்தோம்னா ஓவர் கூலிங் ஆயிரும். அதனால காலையில கொடுக்கறது சிறந்தது, வாரத்துக்கு 1 முறை கொடுக்கறது சிறந்தது. எனவே இந்த இனிமா என்ற ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியத்தை நாம் இனி
நமது வாழ்க்கையில் வாரம் ஒரு முறை பயன்படுத்தி நம் உடலை சுத்தமாக வைத்து நமது உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மருந்தில்லாத உலகத்தை நாம் படைப்போமாக. நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு ஐயா சொன்னது போல் இனிமாவை பற்றி நல்ல ஒரு விளக்க உரை திரும்பவும் நமக்கு ஐயா ஹீலர் பாஸ்கர் ஐயா அளித்துள்ளார்கள். ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க்கை வளமுடன். இப்போ ரொம்ப கொதிக்க அந்த இனிமாக்கன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றேன். அதே போல இந்த கொதிக்க டீ வந்து நல்லா சூடா இருக்கணும்னு சொல்லிட்டு கொதிக்காத சூடா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாக்குல வச்ச உடனே சூடா இருக்கு விழுங்குறோம் இல்லையா? அப்போ இந்த உதட்டினுடைய கடினத்தன்மையை விட உள்ள இருக்கக்கூடிய இந்த உணவு குழாய் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மென்மையானது. அதை விட இந்த இரைப்பை மென்மையானது. அதனால ஒரு மிதமான சூடா இருக்கணும். சூடா குடிக்கலாம், ஆனா மிதமான சூடா இருக்கணும். ரொம்ப சூடா ஊத்திட்டீங்க அப்படின்னா அப்படி வெந்து போயிடும். ஏன்னா அது தெரியாது உள்ள, இதனாலதான் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்களை கவனிச்சிருக்கேன். டீ குடிக்கிற போது சூடா இருக்குதுன்னு விழுங்கிட்டுனுங்க அப்படிம்பாங்க. அப்போ சூடா இருக்குதுன்ட்டு இது கடினமா இருக்குது, உள்ள போனா மென்மையா இருக்கு இந்த உணவு குழாய். அதனால வந்து கொதி குடிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மிதமான சூடா இருக்கட்டும். அதே போல வந்து இந்த மிதமான சூட்டுக்கு பிறகு ஒரு திருமண வீடுகள்ல மற்ற வீடுகளையும் பார்த்துக்கிறோம், நல்ல இந்த கொழுப்பான உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கொழுப்பான உணவுகள்லாம் சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இது ஒரு மிதமான சூட்டுல சாப்பிடுறாங்க இல்லைங்களா? அதுக்கு பிறகு நல்ல குளிர்ச்சியானதை உள்ள கொடுக்கும் பொழுது அந்த எண்ணெயாக இருக்கக்கூடியது அப்படியே கொழுப்பா மாறுதான். அது வந்து கரைக்கப்படாமே இருக்குதான். அதுதான் வந்து அந்த சிறு சிறு நரம்புகள்ல போய் அடைப்பு ஏற்பட்டு அட்டாக் ஆகிற வரைக்கும் வாய்ப்பாகிறதுக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால சாப்பிட்ட பிறகு, அது குறிப்பாக சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான நீர் தான் குடிக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. மற்ற ஆய்வறிக்கையும் சொல்லுது, அறிவியல் பூர்வமாகவும் சொல்லப்படுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய ஒரு பொக்கிஷமான இந்த அரிது மனிதாய் பிறத்தல் அரிது. இப்படிப்பட்ட உடம்புங்க, இது என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம வந்து நழுவ விட்டுறோம். கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு மண்பானை மாறிங்குது. இந்த மண்பானை கூட வந்து சரிஞ்சு போயிட்டா அதுக்கு பிறகு ஏதாவது அடுக்கி வச்சு அல்லது வேற ஏதாவது ஒரு பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு கூட பயன்படும். ஆனா இது சரிஞ்சு போனா எதுக்குமே பயன்படாம போயிடும். அந்த பேர் கூட அழைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உடம்ப ஒரு 100-120 ஆண்டுகள் வாழலாம்னு இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பிட்ட மலை பிரதேசம். அப்படி ஒரு 70-80ன்னு ஒரு தீர்மானிச்சிடறோம். ஆனா அப்படி எல்லாம் இல்லையா? அப்படி இது ஒரு 120 ஆண்டுகள் வாழக்கூடிய கட்டமைப்போட இந்த உடம்பு இருக்குது. அதனால ஒரு பொக்கிஷமான உடம்பு. அதனால அதை நீண்ட நெடிய பயணத்துக்கு பயன்பட வைக்கிறதும் பயன்படாம போறதும் நம்ம கையில இருக்கு. ரெண்டாவது நான் என்னங்கிறேன்னா, நீங்க 70-80 அது வரைக்குமா வந்து ஒரு எப்பவும் இந்த மஞ்சப்பைய தூக்கிட்டு அதுல பயிரெல்லாம் போட்டுக்கிட்டு எப்பவும் அந்த தினம் வந்து மளிகை கடைக்கு போற மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி முன்ன பின்ன உணவுக்கு முன்ன பின்ன அப்படின்ட்டு மாத்திரைகள் யாத்திரைக்கு சமம் அப்படிப்பாங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை. இந்த கடலைக்காய் குடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறது வாழ்க்கை அல்லங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு எட்டணும் அப்படின்னோம்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப எளிதுன்னு சொல்றேன். சாதாரணமாக இப்போ இவ்வளவு நாள் பயணம் பண்ணதுக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஏற்கனவே இதுல பரிச்சயமானவங்க தான் உள்ள இருப்பாங்க. ஏற்கனவே இந்த தொடர்பு வந்து ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனாலதான் தொடர்ச்சியாக பயணம் பண்றாங்க. அதனால மேலும் மேலும் அடுத்தது வந்து நம்ம எந்த ராசியில எந்த நாளோடும் அது ஒவ்வொரு கோள்களுக்கும் எந்த உணவுகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல தெரியப்படுத்துறோம். நேற்று சொன்னது போல இந்த சக்தி ஓட்ட பாதைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கல்லீரல் மண்ணீரலுக்கான சக்தி ஓட்ட பாதை வந்து கால் பாதம் இருக்கு இல்லையா? இந்த கால் பாதத்திலிருந்து அப்படி இந்த கட்டை விரல்ல வந்து உள்பக்கமாக இங்க பாத்தீங்கன்னா இந்த உள்பக்கமாக தொடங்குது இல்லையா? இப்படி தொடங்கி வரும். நல்லா பாத்துக்குங்க.
இப்படி வர்றது வந்து லிவர் சம்பந்தப்பட்டது, கல்லீரல் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல ஏதாவது லேசா தின்றிருந்தாவோ அல்லது சொத்தையா இருந்தாவோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடம் இது வந்து வெளிப்புற வரும், இது வெளிப்புற வரும். இப்படி வர்றது இது கல்லீரல் சம்பந்தப்பட்டது. இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு இந்த புள்ளி இது வந்து இது ரொம்ப முக்கியமான புள்ளிங்க. இங்க பாருங்க, இந்த இடம் இந்த பல்ல இருக்கு இல்லையா, இங்க ஒரு குழி மாதிரி இருக்கும். இப்படி இருந்து வந்ததுன்னா இது வந்து நல்லா தூண்டி விடலாம். விரல்களை தூண்டி விடுறது. இந்த இடத்துல முக்கியமா நீடில் போடுறது. கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் சொல்லப்படுது. 60 புள்ளிகள்ல மிக முக்கியமான புள்ளி அப்படின்ட்டு இந்த அக்குபஞ்சர் தந்தைன்னு சொல்லுவோம், ஃபஸ்லுர் ரஹ்மான் சொல்றாரு. இந்த இடத்த வந்து தூண்டி விடுங்க, இது காற்றை உடம்புக்குள்ள உற்பத்தி பண்ணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த உள்புறமாக இருப்பது, இப்படி உள்புறமாக இருக்கிறது மண்ணீரல் சம்பந்தப்பட்டது. அடுத்து இந்த புறமாக இருக்கு இல்லையா, இப்படி வெளியில இது வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நேற்று சொன்னோம், அக நல்லா இருக்கணும்னா நகத்தை பாரு அப்படின்ட்டு. நகை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கூட நகை ரொம்ப மென்மையாக இருக்குது அப்படின்னாங்க. மென்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல தேங்காய் சாப்பிடும் பொழுது மீண்டும் அது வந்து இயல்பு நிலைக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நுரையீரலுடைய சக்தி ஓட்ட பாதை தோள்பட்டையிலிருந்து அப்படியே இங்க வரும், மணிக்கட்டு வழியாக சென்று கை கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த இப்படி வரும். அதனாலதான் நம்ம இந்த பயிற்சி அவசியம் பண்ண சொல்றோம். இந்த கட்டை விரல்ல பல்லு தேய்க்கும் பொழுது இந்த பகுதி இயக்கப்படும். நல்ல ஒரு தோள்பட்டை வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பிடிச்சு அழுத்தி விடுவாங்க. வர்ம சிகிச்சையில எல்லாம் இப்படி பிடிச்சிருவாங்க. இப்படி இந்த பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அதனால சின்ன சின்ன விஷயம். ஒருத்தருக்கு பெருங்குடல்ல கட்டி வந்துச்சுங்க. அவரு வந்து ஒரு 3 மாதமா சிகிச்சைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியே இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காற்று சக்தி தானே, இதுல பாத்தீங்கன்னா அப்படியே இதுல இருந்து தொடர்ச்சியாக மரம் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. நானே அசந்து போனேன். அந்த லைன்ல அந்த சக்தியோட்ட பாதைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நேர்கோட்டுல இங்கிருந்து இது வரைக்கும் அப்படியே அந்த கோடு மாறாம இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி அந்த லைன் போட்டா எப்படி இருக்கும், அந்த ஸ்கேல் வச்சு இழுத்த எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படியே இருந்து பெருங்குடல் கட்டியாகி அது கேன்சராக மாறி அதுக்கு பிறகு இனிமா கேன் எல்லாம் போட்டு அதுக்கான மருந்து கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைக்கப்படும். அப்படியெல்லாம் அனுபவத்துல நம்ம பார்த்த பிறகுதான் சக்தியோட்ட பாதை மேல அவ்வளவு புரிதலும் அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் ஒரு கண்ணாடி மாதிரி உடம்பு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு தத்துவம் கடவுள் நேரா இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே இருக்கும். இப்படி எல்லாம் வந்து நம்ம படித்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கும் பொழுது அதன் மேல வந்து ஆழமான கருத்தும் நம்பிக்கையான கருத்தும் இப்படி எல்லாம் உடம்ப புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப வியப்பாகவும் ஒரு இறையே இறங்கி வந்து சொன்ன மாதிரியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அதை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த நுரையீரல்ல சளி வெளியில வரலைன்னா கூட இந்த இடத்த நீங்க இந்த வெளிப்புறமாக நல்லா அடக்கி விட்டீங்கன்னா அப்படியே முழுவதும் சளி வெளியே உள்பக்கம் இல்லைங்க. இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இப்படி பாத்தீங்கன்னா மடிச்சீங்கன்னா இந்த நரம்பு வரும். இந்த நரம்பு இந்த பக்கம் நல்லா பிடிச்சு அழுத்தி விடுங்க. ஆசன பயிற்சி கபாலபதி பஸ்திரிகா பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முடியல, அவங்களால சளி பிடிச்சு காய்ச்சல் வந்து அவங்களால எந்திரிச்சு உட்கார்ந்து பயிற்சியே பண்ண முடியாத நேரங்கள் வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணி விடலாம். கைகள் கால்கள் பெரியவங்களுக்கு அழுத்தி விடுவாங்க, அப்படியே தூங்குவாங்க. முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கட்டல் இருக்கிற போது இந்த கை காலில் அழுத்தி விடுறதுன்னா அந்த சக்தியோட்ட பாதையை தூண்டி விடுறது. இது ஒரு சிகிச்சை முறை, அதுக்குள்ள ரகசியம் அடங்கி கிடைக்குது. அதனாலதான் அப்படி பிடிச்சு அழுத்தி விட்டுட்டே இருக்கு. அவங்க அப்படியே சுகமாக்கி அப்படியே தூங்குவாங்க. அதே போல உங்களுடைய குடும்பத்தாருக்கு யாராவதுக்கும் அப்படி தொந்தரவு இருக்குதுன்னா கொஞ்சம் மருத்துவம் பார்த்துட்டு கண்டிப்பாக கைகள் கால்கள் அழுத்தி விடுங்க. 2வது, நீங்க அழுத்தி விடும் பொழுது நம்ம மேல அக்கறை உடையவங்களாக இருக்காங்க நம்ம குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே
அவங்களுக்கு ஒரு ஆறுதலே சிகிச்சையாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த கைகள் கால்கள் அழுத்தி விடுறது உடம்புக்கு சரியில்லாதவங்களுக்கு செய்து விடுங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்றதும் சரியே, நீங்க இப்படி புடிச்சு விடுறதும் சரியே, இப்படி செய்து பாருங்க. நிச்சயமா சளி கலைஞ்சு வெளியில வந்துடும். அதோட நல்ல இந்த சாத்துப்பொடியும் தேனும் நல்ல கரைச்சு வெளியில கொண்டு வரும். இப்படி சின்ன சின்ன முறைகள் நீங்க செய்யும் பொழுது அது உடம்புக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு மீண்டும் இயக்கத்துக்கான வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, நாளைக்கு ஹார்ட்டினுடைய சக்தி ஓட்ட பாதையும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு உறுப்பு கிட்னியினுடைய சக்தி ஓட்ட பாதையும் நாளைக்கு பார்க்க போறோம். சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக, எல்லோருக்கும் இக்கல்வி போய் சேர வேண்டும் என வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா, நல்ல அற்புதமான விளக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எது செஞ்சாலும் உடனே மருந்து மாத்திரை நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஐயா பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா செஞ்சோம்னாக்கா உடல்ல பாதிப்புகள் இருந்துன்னா விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம மருந்து மாத்திரைகளை போட்டு உடலை கெடுத்துக்கிறதுக்கு உடைய வாய்ப்புகளை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா சொல்றது நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள். இதெல்லாம் அதாவது விலை கொடுத்து வாங்க முடியாத பொக்கிஷங்கள். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இதை பின்பற்றுங்க, பயன்பெறுங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இதுவரை இன்றுடன் 59 நாட்கள் ஆகின்றன. இன்று வரை நம்முடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் யாராவது ஒரு நபர் இன்று தங்களது கருத்துக்களை கூற விரும்பினால் கண்டிப்பாக கூறலாம். யாராவது ஒரு நபர் தங்கள் கருத்துக்களை ஒரு 5 நிமிடங்கள் இல்ல 2 நிமிடங்கள் கூற விரும்பினால் கண்டிப்பாக கூறலாம். இதில் பயணித்துக் கொண்டிருக்கும் தங்கள் அனுபவங்களை, இதுவரை நீங்கள் செய்த பயிற்சிகளையும் உங்களுக்கு உண்டான நற்பயன்களையும் கூற விரும்பினால் தயவு செய்து யாராவது ஒரு ஆள் இன்று இந்த கருத்துக்களை உங்கள் வாயிலாக கூற அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப பயனுடையதா இருக்குங்க ஐயா. காலையில பேசுறீங்க? உஷாராணி ஐயா, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மிளகு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செய்யறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உற்சாகமா இருக்கு. எனக்கு உடம்பும் நல்லா இருக்கு. எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிருக்கு மிளகு சாப்பிட்டதுனால. அது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. உடம்பு வெயிட் குறைவா இருக்கு, லேசா இருக்கு உடம்பு. ரொம்ப உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. நல்லா இருக்குங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா நன்றிமா. இதுபோல் யாராவது கருத்துக்கள்? ஐயா ஒரு ரெக்வெஸ்ட்ங்க. இந்த அம்மா மிளகு சாப்பிட்டேன் டெலிவரிக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெயிட் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு நாள் சாப்பிட்டாங்க, எத்தனை மிளகு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப எல்லாருமே வெயிட் போடுறது பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த வெயிட் குறையறதுக்கு அம்மாவுக்கு உதவி செஞ்சிருக்குது அந்த மிளகு. ஸோ அதனால எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குங்க. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா அம்மா சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, வெயிட் போறதுக்கு மெயின் காரணம் நம்ம சாப்பிடுற உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறினதுனாலதான். சரியான பழக்க வழக்கங்கள், சரியான உணவு முறைகள் நமக்கு கரெக்டா இருந்ததுன்னா அந்த வெயிட் போடுறதெல்லாம் கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அம்மா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஐயா நான் இது வரைக்கும் 24 நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டு இன்னைக்கு 4வது நாள், அதாவது 4 மிளகு சாப்பிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள்ல எனக்கு இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 மண்டலம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ஸோ அதனால காலையில வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்றதுனால அந்த கெட்ட கொழுப்பு கலோரிஸ்லாம் சீக்கிரம் பேர்ன் ஆகும்னு ஐயா சொன்னாங்க. ஸோ அதனாலதான் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. இந்த 1.5 மாசம் நான் சாப்பிட்ருக்கேன்னா, ஸோ அது 1 மாசம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3-4 கிலோ 3 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்குங்க ஐயா. நல்லாவே எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வெயிட் அவ்வளவு சீக்கிரமா குறையல. ஸோ மிளகு சாப்பிட்டதுனாலையும் பிளஸ் பயிற்சிகள் நல்லா பண்ணதுனாலையும் எனக்கு குறைஞ்சிருக்கிறது நான் அனுபவமா பாக்குறேங்க ஐயா. அதனால நான் நிறைய பேருக்கு இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய பேரும் இதை கலந்துகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி.
அவர் சொன்னதுக்கு கொஞ்சம் அது விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. நீங்க இப்பதான் இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து தொடக்கத்துல வந்து நீங்க நம்ம ஒரு மிளகுல இருந்து 24 மிளகு வரைக்கும், ஒரு நாள் 1, 2, அடுத்த நாள் 3, அடுத்த நாள் 4, அதாவது வாய்ப்பு பிடிச்சிட்டு காலையில வெறும் வயிற்றுல 1 டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்க, மிளகு எடுக்கிறீங்க. அந்த மிளகு வாயில போடுறோம். மாத்திரை எத்தனையோ மாத்திரையை சாப்பிட்டுருப்பீங்க. அது கிட்ட கொண்டு போனாவே அந்த கெட்ட வாசம் வரும். ஆனா இது நல்ல ஒரு அற்புதமானதுங்க. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த நச்சுக்களை முறிக்கிறது. அப்படி அந்த மிளகு வாயில போட்டுட்டு தண்ணி ஊத்துறீங்க. அடுத்தது 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, அப்படியே படிப்படியாக 24 மிளகு போறோம். அந்த 24 இருந்து அப்படியே 23, 22, 21 அப்படியே படிப்படியாக 1க்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிடறது. நீங்க ஒரு 15 நாளோ அல்லது 1 மாதமோ அல்லது 48 நாளோ அப்படி நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் நீங்க மிளகு மருத்துவத்தை தொடரணும். இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இதனால பயனடைஞ்சதுனால வந்து இந்த மிளகு கற்பம்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அனுபவத்துல பார்த்ததுனால வந்து இதை ஆணித்தரமா சொல்றோம். செய்து பாருங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. சொல்லும்போது உங்களுடைய ஆழ்மனதிலையும் பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாட்டுக்கு வரும். அதனால செயலே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வேற யாராவது நீங்க சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம். ஏன்னா நேரம் நானே எடுத்துருக்கேன். பல நபர்கள் வந்து ஏற்கனவே இதுல வந்து பயிற்சி மிளகு வந்து அப்படியே விழுங்கணுமா, ரொம்ப நல்லா மென்னு சாப்பிடணும் ஐயா? மிளகு வந்து அப்படியே விழுங்கணுமா இல்ல மென்னு சாப்பிடணும் ஐயா? ஐயா, விழுங்குறதே போதுமானது. உள்ள வந்து அந்த இறைப்பையில கொஞ்ச நேரம் கிடக்கும் இல்லையா, ஒரு பொருளை வந்து காரத்தன்மையான உள்ள பொருளை கிடக்கிற பொழுது அது அப்படியே பரவி காரத்தன்மையாக மாறி உடம்பு முழுவதும் அது உடம்பு அந்த அமிலத்தன்மையாக நேரம் பேக்கரியிலேயே சாப்பிடுறது, அந்த பாக்கெட் பால் குடிக்கிறது, அப்புறம் சவப்பெட்டியில வச்சிருக்கக்கூடிய மாவெல்லாம் பயன்படுத்தினது எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு அருந்தாக பயன்படுத்தி அதனால நல்லா ப்ரீமோஷன் ஆகிறதுக்கும், கண்கள் நல்லா தெளிவா தெரியும், காது நல்லா கேட்கும், உடம்பு அந்த சுறுசுறுப்பு தன்மைக்கு வரும். ஒரு மந்த நிலையில இருக்கிறவங்களை கூட ஒரு ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த மிளகு வந்து அற்புதமான மருந்து. பயன்படுத்தி பாருங்க ஐயா. குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி கொடுக்கலாமா ஐயா? அது ஐயா ஒரு 10 வயது வரைக்கும். இப்ப எங்க பாப்பாவுக்கு வந்து 11 வயசு. 11 வயசுக்கு வந்து நாங்க 11 மிளகு வரைக்கும் கொடுத்துருக்கோம். தாராளமா வந்து 12 வயசுனா 12 மிளகு கொடுக்கலாம், 13 வயசுனா 13 மிளகு கொடுக்கலாம், 24 வயசுனா தாராளமா அவங்க 24 மிளகு எடுக்கலாம். 5 வயதுனா நீங்க 5 மிளகை கொடுங்க. நல்ல ஒரு கருத்தையா, நல்ல சந்தோஷம். அதாவது நீங்க நம்ம நடத்துற விஷயங்கள் வந்து இன்னைக்கு பல பேர் வந்து பின்பற்றி பயனடைறாங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. திரும்பவும் உங்களுக்கு சொல்றோம், நீங்க கருத்துக்கள் கூட விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்றாலும் நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்கள் தான் அடுத்தவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இந்த நேரத்துல இப்ப அந்த அம்மா பேசுனது வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு தூண்டுகோலா இருக்குது. அப்படிங்கல எல்லாருமே கண்டிப்பா இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களோ செய்யலையோ, சரி இந்த அம்மா பயனடைஞ்சிருக்காங்க அடுத்தவருக்கு பாக்குறவங்களுக்கே ஒரு தூண்டுகோலா இருக்கும். அதனால இந்த தருணத்துல என்ன தெரிவிச்சுக்கிறோம்னாக்கா, உங்களோட நிகழ்வுகள் நீங்கள் பயன்பற்றி இருந்தால் உடனே இதை தெரிவிங்க, அடுத்தவங்களையும் பயன்பெற வைங்கிறது தான் எங்களோட கருத்து. நேற்று நாங்கள் கூறியது போல் இந்த நிகழ்ச்சியில் ஐயா இப்ப வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். இதுல சுவை மருத்துவத்தை பத்தி ஐயா சொல்லியிருக்காங்க. இயக்கப்பயிற்சி, மூட்டை இயக்கப்பயிற்சி, சூப்பர் பிரெயின் யோகா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. வாழ்வியல் விளக்கமும் நடக்குது. இதுல வந்து கலந்துகிட்டு இருக்கிறவங்க தங்களோட பயிற்சிகள் ஏதாவது ஒண்ணு, அதாவது மூட்டை இயக்க பயிற்சி ஒரு ஆள் செய்யலாம், சூப்பர் பிரெயின் யோகா ஒருத்தவங்க செய்யலாம், இது மாதிரி தங்களுக்கு விருப்பம் இருக்கு, நாங்களும் இதுல வந்து செஞ்சு காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கும் இதில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை இத்தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஐயா சொல்ற மாதிரி வாழ்வியல் விளக்கத்தையும் விளக்க ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த தருணத்திலே வழங்க இருக்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியில் எந்த விஷயமாக இருந்தாலும் உள்ளுக்குள் இருப்பதை வெளிக்கொணர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் வாருங்கள், நாங்களும் வருகிறோம். இருவரும் இணைந்து இந்த திட்டத்தை பயனுள்ள திட்டமாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்துங்கள்.
அதாவது நீங்கள் செய்ய விரும்பினால் எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்கள் என்பதை இத்தருணத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நேற்று சொல்லியிருந்தோம், முந்தா நாள் சொல்லியிருந்தோம், இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் சொல்லல. அதனால வந்து சொல்லி நீங்க எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதாவது ஏதோ ஒரு சின்ன பயிற்சி செஞ்சா கூட பரவாயில்ல. நான் செய்யறேன்ட்டு நீங்க முன் வாருங்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க நாங்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த தருணத்திலே இது மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி அருமையான கருத்துக்களை கூறி நல்ல விஷயங்களையும் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், துணைவியார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்டி சங்கத்திற்கும், எங்களுடன் இத்தனை நாட்கள் தொடர்ந்து 59 நாட்கள் அருமையான நல் எண்ணங்கள் உள்ளங்களோடு எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளை சந்திப்போம் என்று மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்று ஈழர் பாஸ்கர் ஐயா அற்புதமான தகவலை தந்துள்ளார்கள். அதை அனைவரும் முயற்சி செய்து பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த இனிமா கேன் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா நான் எல்ஐசி ஏஜென்டா இருக்கேன். பாத்தீங்கன்னா அது வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா எடுக்கிறேன். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அந்த முறையை வந்து நம்ம இந்த குழுவில் உள்ளவங்க எல்லாரும் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் அந்த தகவலை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் என் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.